ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. நாங்கள் எப்படி தீபாவளி பண்டிகையை கொண்டாடினோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வெனஸ்டே ஈவினிங் ஒரு 4 o'clockலேருந்து என்னோடய vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுருக்கு. தண்ணியெல்லாம் எவ்வளோ தேங்கி இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி. ஒரு 1 வீக்காகவே இந்த மாதிரி தான் தண்ணி தேங்கி இருக்குது. நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாவுக்கு ஊற போட்டிருந்தேன், ஏன்னா நாளைக்கு தீபாவளிங்கிறதுனால இட்லி மாவு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால மாவுக்கு ஊற போட்டு வச்சுருந்தேன், அரிசியும் உளுந்தையும். அதுக்கப்புறம் சுவாமி பூஜை ரூமை க்ளீன் பண்ணியாச்சு. பூஜா பாத்திரங்கள் மட்டும் கழுவ வேண்டியிருந்துச்சு. ப்ரில்லில் இந்த ஒரு லிக்விட் இருந்துச்சு, இதை நான் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி புளியை ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாத்திரங்கள்லாம் விளக்கியாச்சு. சிங்கை மட்டும் கழுவி விட்டு பூஜை பாத்திரங்களை கழுவ வேண்டியது இருக்குது. இதெல்லாம் எடுத்து வைக்கணும். பூஜை பாத்திரங்கள் எல்லாமே கழுவிட்டேன். நல்ல ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு துடைச்சிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு. பட் புளி போட்டு விளக்குற மாதிரி இல்லை இந்த பேஸ்ட்டு. எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை தான். இதை நல்லா துடைச்சிட்டு காய வைக்க ஃபேனில் தான் காயுது. இப்போ எல்லாமே ஃபேன் போட்டு தான் காய வச்சிட்ருக்கோம். துணியிலேருந்து ஏதாவது தரையில் தண்ணி சிந்திட்டாலும் அந்த மாதிரியெல்லாம் ஃபேனை போட்டு தான் காய வைக்க வேண்டியதாக இருக்குது. இது காயங்காட்டியும் நான் நல்லா ஒரு மசாலா டீ குடிச்சிடுவோம் அப்படின்ட்டு டீ போட்டுட்ருந்தேன். பட்டை, இஞ்சி, ஏலக்காய் எல்லாமே தட்டி போட்டுட்டு இங்கிட்ட பால் காய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அதாவது காய்ச்சின பால் தான் சூடு பண்ணிகிட்ருந்தேன். இந்த சைடு எல்லாத்தையும் போட்டு டீ டிகாஷன் போட்டு கொதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே அந்த விளக்கு வைக்கிற பலகைக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த சைட் பை சைடாக நான் டீயையும் போட்டுட்ருந்தேன். டீயும் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிளைமேட்டுக்கு மசாலா டீ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டீ குடித்த பிறகு விளக்குக்கெல்லாம் நம்ம விளக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பூஜை பாத்திரத்துக்கு எல்லாமே சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூஜை ரூமில் கொண்டு போய் அடுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாபாவுக்கு நாளைக்கு தேர்ஸ்டே இல்லைங்களா, அதனாலையும் அதுக்கப்புறம் தீபாவளிக்கு புது ட்ரெஸ்ஸு நம்மெல்லாம் போடுறோம் அப்படிங்கிறதுனால எப்பயுமே ஸ்பேர் வாங்கி வச்சுருப்பேன். அதனால் அந்த பாபாவோட ட்ரெஸ்ஸு புதுசு ஒன்று இருந்துச்சு. அதை நான் பாபாவுக்கு போட்டு விட்டுட்டு சந்தனமும் குங்குமமெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பாபாவோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ்லையும், அதுக்கப்புறம் அவருக்கு போடக்கூடிய மாலையும் கிரீடத்தையும் தனியாக ஒரு பாக்ஸ்லையும் எப்பயுமே போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா தேர்ஸ்டேலாம் நான் அடிக்கடி மாற்றுறதுனால இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இது புது ட்ரெஸ்ஸு, இதை தான் நான் போட போகிறேன். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஒயிட் கலர் பாபாவுக்கு சூட்டாக இருக்கணும். ஒயிட் கலரில் ஒரு புதுசு இருந்துச்சு, அதை போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பூஜாரம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதை இடத்துல எடுத்து வச்சாச்சு. பூ நாளைக்கு மார்னிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நாளைக்கு மார்னிங் சுழியம் செய்யணும். அதுக்காக அந்த பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருவேன். அதுக்கு கடலப்பருப்பை ஊற வச்சுருந்தேன். அது ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உளுந்து அரைச்சிருவோம். ஒரு 1/2 hour ஊறினா போதும். அதுக்குள்ளே உளுந்தை போட்டுட்டு அரிசி ஓடும் போதே நான் கடலப்பருப்பையும் வேக வச்சுருவேன். அதனால் ஃபஸ்ட்டு மாவை போட்டு விட்டுட்டேன். உளுந்தை அள்ளிட்டு அரிசியும் போட்டு விட்டுட்டேன். அதுக்குள்ளே கடலப்பருப்பையும் இங்கே வேக வச்சிட்ருந்தேன். மாவையும் ஆட்டி முடிச்சாச்சு. இதை வேறு கண்டெய்னரில் மாற்றி வைக்கணும். இதுவும் எல்லாமே கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு மதியானம் செஞ்ச உருளைக்கிழங்கு இருக்குது. அதுக்கப்புறம் கடலப்பருப்பை அதுலேருந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ரசம் இருக்குது, சாதம் இருக்குது, கொஞ்சம் போல் ரவா உப்புமாவும் செஞ்சு வச்சுட்டேன். கடலப்பருப்பு வேகும் போது மாவும் போட்டுட்டேன். மார்னிங் செய்த கார சட்னியும் இருக்குது. அதனால் சட்னி எதுவுமே பண்ணலை. டின்னர் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சுழியத்துக்கு மட்டும்தான் ரெடி பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு சீக்கிரமாகவே டின்னர் சாப்பிட்டாச்சு.
சாப்பிட்டு முடித்த பிறகு பாத்திரங்கள் எல்லாமே கழுவி வச்சுட்டு வெல்லத்தை இடிச்சிட்டு தேங்காவையும் திருவி அந்த கடலப்பருப்பில் போட்டு அதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாலையும் காய்ச்சி வச்சாச்சு. இது ஆறின பிறகு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம செஞ்சுக்கலாம். நாளைக்கு மார்னிங்க்கு தேவையான மாவை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன். வெள்ளை பாவு காய்ச்சின பாத்திரம் மட்டும்தான் இருக்குது, அது மட்டும் விளக்கணும். நாளைக்கு போடக்கூடிய புது ட்ரெஸ் எல்லாம் இப்போயே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். அப்போ தான் மார்னிங் வந்து நமக்கு சாமி கும்பிடும்போது ஈஸியாக இருக்கும். அப்போங்க அவங்க இது எங்கே அது எங்கேன்னு கேட்டுட்ருப்பாங்க. அதனால் அவங்கவுங்களோட திங்ஸ் எல்லாமே செட்டாக எடுத்து வச்சாச்சு. இது வந்து பெரிய பாப்பாவோட ஃப்ராகு, ஃபுல் ஃப்ராக் இது. இது வந்து செகண்ட் பாப்பாவோடது. இது சுடிதாரு. இதோட டாப் வந்து லென்த்தாக வரும். அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட்ஸில் வந்து 2 டாப் எடுத்திருந்தேன், அதுவும் அதோடு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் டவலு, இன்னர்ஸ் எல்லாமே அந்த கவரில் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து என்னுடைய சாரீ. ரொம்பவே சிம்பிளாக தான் இந்த வருஷம் நான் எடுத்திருந்தேன். பிராசோ தான் இது. இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோடது. எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் வந்து ஒரு 5:15க்கு எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து 5:30 ஆகுது. ரொம்பவே கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து இங்கே ட்ரிச்சிலெலாம் மழை இல்லாமல் இருக்குது. நேற்றெல்லாம் மழை இருக்கிறதுனால பயந்துட்டு இருந்தாங்க வெடி வைக்க முடியுமோ என்னமோன்ட்டு. இப்போ வந்து வெடி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்குது. வெளியிலெல்லாம் கூட்டி விட்டு நிலைக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. நேற்றே வந்து வீடெல்லாம் கூட்டி துடைச்சி வச்சுருந்ததுனால எனக்கு கொஞ்சம் சுலபமாக இருந்தது. எண்ணெய், சீயக்காய், மஞ்சள் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் உள்ள பெரியவங்க வந்து எண்ணெயை வச்சு விடுவாங்க. அந்த மாதிரி பழக்கம் எங்கள் வீட்டில். அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சிட்டு இன்றைக்கி தான் சூரிய பகவான் பார்க்குறோம். ரொம்பவே சூப்பராக அவரும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டார் தீபாவளியை கொண்டாடுறதுக்கு. குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு. ஒரு சைடு வந்து இட்லி ஊற்றிட்டு குருமாவுக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் குருமா தான். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுளியத்துக்கும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். குருமாவும் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. மைதா மாவை கரைச்சி வச்சுட்டு அந்த சுளியமும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வாழைக்காய் பஜ்ஜியும், அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக வெங்காயத்தை நறுக்கி போட்டு தூள் பஜ்ஜி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த பலகாரம் முறுக்கு, அதுக்கப்புறம் ரிப்பன் பகோடா, இது வந்து வீட்டில் பண்ணது. அதிரசம், ஸ்வீட்ஸ் எல்லாமே கடையில் வாங்கிக்கிட்டேன்.
ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வந்து பசங்க வச்சிட்ருந்தாங்க. எல்லாமே எடுத்து வச்சதுனால ஈஸியாக இருந்துச்சு அவங்களுக்கும் வைக்கிறதுக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இங்கே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி சாமியும் கும்பிட்டோம். அன்னைக்கு வீட்டில் செஞ்ச பலகாரம் மட்டும்தான் வச்சு தான் சாமி கும்பிடுவோம். ட்ரெஸ்ஸு, பட்டாசு இதெல்லாம் வச்சுட்டு ரொம்பவே சிறப்பாக நாங்கள் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வெடியெல்லாம் வச்சு ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.